என் பிள்ளை யாராச்சும் கலாய்ச்சா எனக்கு கோவம் வரும். இந்த டெஸ்ட்ல விடுங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்து நிப்பான், அப்பா பேசிக்கிறேன். இவர் கூட இந்த டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிடுவான்னு நம்புறாரு போல. அதான் என்னைக்காவது ஒரு நாள்னு சொல்றாரு. நான் சொன்னா மட்டும் கோச்சுக்கிறாங்க. சரிடா, கோச்சுக்காத. அவனுக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூல்ல கொண்டு போய் விடு. டைம் ஆகுது பாரு. பா, நான் 100% மைண்ட்ல ஏத்திட்டேன். ஒரு ஷூ மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம கிளம்பலாம். சரிடா. கனகா, கனகா, சார் கை கழுவணும், தண்ணி கொண்டு வா. இந்தாங்க ஐயா. சரி விக்ரம், இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்த மாசம் 9ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்ற விக்ரம்? என்னடா விக்ரம், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க? ஓ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுடா. அம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்மா. பிரீத்தி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ தப்பா மட்டும் எடுத்துக்காத. அப்படி எடுத்துக்கிறேன்னா நான் இப்பவே சாரி கேட்டுக்கிறேன். அம்மா, பிரீத்தி மேல இன்னும் எனக்கு அந்த ஃபீல் வரலம்மா. அவளை பார்த்தா என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் தான் வருதே தவிர வைஃபா என்னால யோசிக்க முடியல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இதுல யாராவது ஹர்ட் ஆனீங்கன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. நான் இந்த மாதிரி யோசிக்காம அவசரப்பட்டதுனால தான் என் ஃபர்ஸ்ட் லைஃப் அவ்வளோ கஷ்டத்தையும் கசப்பான அனுபவத்தையும் எனக்கு கொடுத்துச்சு. இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நான் போறேன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய யோசிக்கணும்மா. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ ப்ளீஸ். டாடி, வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன்ப்பா. போயிட்டு வா. வரேன் தாத்தா. பை பை பை, போயிடு வா. பாய் ஆண்டி. பாய் பாய். பாய் பாய். பிரீத்தி, விக்ரம் பேசிட்டு போனது நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத. சச்சு, நான் ஃபீல்லாம் பண்ணலாம் ஆண்டி. அவர் மனசுல இருக்கிறத அவர் ஓப்பனா சொல்லிட்டு போறாரு. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு இல்லல்ல. அதனாலதான் எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும். பாத்துக்கலாம், டைம் தானே. அவரு எப்ப சொன்னாலும் கழுத்த நீட்ட நான் தயார். என்கிட்ட எந்த குழப்பமும் இல்ல. நான் தெளிவா இருக்கேன். சரி, நான் மேல போறேன். பிரீத்தி, என்ன ஆண்டி? விக்ரம் சொல்லிட்டு போனது அப்படியே நீ லேஸ்ல விட்டுறாத, சரியா? இப்போ நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ற வேலைய ரொம்ப தீவிரமா பண்ணணும். நீ இம்ப்ரெஸ் பண்றதுல நீ தான் அவனோட பொண்டாட்டிங்கிற எண்ணம் அவனோட மனசுல ஏற்படணும். அதுக்காக நீ நிறைய கஷ்டப்படணுமா. உன்னால அது முடியுமா? கண்டிப்பா முடியும் ஆண்டி. இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, ஒரு விஷயத்த மனசார விரும்பி செஞ்சா அது நம்மள தேடி வரும். சக்சஸ்ஃபுல்லா முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓப்பனா சொல்லணும்னா விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எனக்கு கிடைக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவர் என் மேல எந்த ஃபீலும் இல்லைன்னு சொல்லிருக்காரு. பாப்போம்,
என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபர்ட்டை போட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறேன். ஆமா, என் அண்ணனுக்கு உன் மேல ஒய்ஃபுங்கிற ஃபீலிங்கே வரலன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால நீ அவரை ஒவ்வொரு செகண்டும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.